யார் இந்த கேபிஒய் பாலா? பாலா எக்ஸ்போஸ்டு. பாலா ஒரு சர்வதேச கைக்கூலி. கடைசி 2 நாட்களாக கேபிஒய் பாலா மீது ஏகப்பட்ட விமர்சனங்கள் கிளம்பின வண்ணமாக இருக்குது. குறிப்பாக பாலா எக்ஸ்போஸ் ஆகிட்டாரு. சர்வதேச கைக்கூலி பாலா, இவன் ஒரு ஸ்கேமு, இவன் பண்ணுறதெல்லாம் பித்தலாட்டம், இவனால் நாட்டுக்கே பிரச்சனை வரப்போகுது, தமிழ்நாட்டுக்கும் பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் சோசியல் மீடியாக்களில் பரவி இருக்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கு பாலா அவர்கள் பதிலடி கொடுப்பாரா, இல்லை அவருடைய தரப்புலேருந்து எந்த மாதிரியான பதில்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவருடைய ஆதரவாளர்களாக இருக்கட்டும், அதே போல் அவரை ஏற்க மறுக்கிறவங்களாக இருக்கட்டும் எதிர்பார்த்துட்டு தான் இருந்துட்டு இருந்தாங்க. அண்ட் சில பேர் ஆமாப்பா, எப்படி ஒருத்தனால இவ்வளோ நல்லவனாக இருக்க முடியும், எப்படி ஒருத்தனால இவ்வளோ உதவி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியும் கேள்விகள் எழுப்பிட்டு இருக்காங்க. பட் அதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இப்போதைக்கு கேபிஒய் பாலா அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதில் அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இது போன்ற காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அண்ட் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். கடந்த 2 நாட்களாக பாலா எக்ஸ்போஸ்டு, சர்வதேச கைக்கூலி, இவன் ஒரு ஸ்கேமர் அப்படின்னு சொல்லி டேக்லைன்லாம் பார்த்துருப்பீங்க, வீடியோஸும் பார்த்துருப்பீங்க. அதை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்திருக்கும். என்னடா சொல்கிறீங்க, பாலா இந்த மாதிரி ஆளா அப்படின்னு சொல்லி வேற ஒரு கோணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குற மாதிரி செஞ்சுருந்தாங்க. ரீசெண்ட் டைமில் அவருடைய படமும் ரிலீஸ் ஆயிருந்து, காந்தி கண்ணாடி அப்படிங்கிற ஒரு படம். அந்த படத்தில் நடித்த ஹீரோயின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலா உதவி செய்கிறதா இருக்கட்டும், இல்லை அவர் பேசக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு வீடியோ இருக்குது, ஒரு போஸ்டர் இருக்குது அப்படின்னா அதுக்கு கீழே எந்த விதமான நெகட்டிவ் கமெண்ட்டுமே நீங்கள் பார்க்கவே முடியாது. அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். அவர்கிட்ட நான் நடிக்கிறதுல எனக்கு எந்த விதமான கூச்சமும் இல்லை, டெபியூட்டண்ட்டாக ஆகிறதுனாலையும் எனக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. ஸோ கண்டிப்பாக நான் அவர் கூட தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி 51வது ஹீரோயினாக நான் நடித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலா எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அண்ட் எப்படி மாற்றப்பட்டார் அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கணும். பட் இதில் எது உண்மை அப்படிங்கிறது இன்வெஸ்டிகேஷன்லாம் நடந்து ஒரு வேளை கேஸ்லாம் ஃபைல் பண்ணாங்க அப்படின்னா தெரிய வரும் அப்படிங்கிறத உண்மை. ஸோ இதனை தொடர்ந்து இவர் பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் பரிசளிக்கிறாரு. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸ் வழங்குறாரு. அந்த ஆம்புலன்ஸில் நம்பர் பிளேட் தவறுதலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோவும் இருக்குது. இதனால தான் இது இந்த மாதிரி மாற்றப்பட்டிருக்கு, இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த ஆட்களே பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. அதே போல் ஜூப்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூட்டர்னு நினைக்கிறேன், அந்த ஸ்கூட்டர் வச்சுருக்கக்கூடிய பையனும் பார்த்திங்க அப்படின்னா இது என்னுடைய பேரில் இருக்குது, நான் பேர் மாற்றம் செஞ்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. ஆட்டோ கொடுத்தாரு, அதுக்கு 2 பெண்மணிகள் பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் போட்டிருக்காங்க, வீடியோ பார்த்திங்க அப்படின்னா பதிவிட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு சப்போர்ட்டிவாக நிறைய மக்களும் திரண்டுருக்காங்க. பட் நெகட்டிவாகவும் நிறைய பேர் மாறிட்டுருக்காங்க. இதுக்கிடையில் பாலா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாலா எக்ஸ்போஸ்டு, சர்வதேச கைக்கூலி, இவன் ஒரு ஸ்கேமர் அப்படின்னு எவ்வளோ வன்மத்தை கக்கறீங்க அப்படிங்கிற மாதிரியும், 2 நாளாக இப்போ முடியும் அப்போ முடியும்னு பார்த்தா ஒரே ஒரு படம் தான் பண்ணேன், படத்துக்கு அப்புறம் இவ்வளவு பண்ணுவாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. ஆம்புலன்ஸோடைய கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. அடுத்ததாக இவ்வளவு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வு சொல்கிறோம், அதில் மூலிமா எத்தனையோ பேர் நன்மை அடைஞ்சிருக்காங்க, எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, எத்தனையோ சமயங்களில் அது உதவி இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் பேசலை. பட் இவன் ஒரு ஸ்கேமர், இவன் ஒரு எக்ஸ்போஸ்டு, சர்வதேச கைக்கூலி அப்படின்னா மட்டும் இவ்வளோ பேர் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரியும், இவனுக்கு எப்படி இவ்வளவு காசு வந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. பட் அதுக்கு என்னுடைய ஆனஸ்ட்டு பதில் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி பாலா அவர்கள் சொல்லியிருக்கார். நான் ஆங்கரிங் பண்ணுறேன், ஈவெண்ட் போகிறேன், நைட்டு பகலாக உழைக்கிறேன், நடிக்கிறேன், அது மூலிமா எனக்கு காசு வருது, அதில் இருந்தால் நான் செலவு பண்ணுறேன், எனக்குன்னு எந்த ட்ரஸ்ட்டும் கிடையாது, யாருக்கிட்டையும் நான் பணத்தை வாங்கி உதவி பண்ணுறதும் கிடையாது, இதில் எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை, இந்த மாதிரி சதியும் கிடையாது. ஸோ என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன். அதே போல் தான் ஹாஸ்பிட்டல் அப்படின்றதெல்லாம் இல்லை, கிளினிக் தான் நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம். நான் ஒரு 1/4 கிரவுண்டு வாங்கி வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் அமுதவாணன் அப்படின்றவர் ஒன்று உதவி பண்ணார். ஸோ அந்த 1/4 கிரவுண்டு 1/2 கிரவுண்டு ஆச்சு. அந்த 1/2 கிரவுண்டு பார்த்திங்க அப்படின்னா கிளினிக்காக மாற்ற போகிறோம். ஸோ அதை நான் கட்டி முடிக்கவே இல்லை, அதுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காரு. ஸோ அதுக்கடுத்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு காசு வேறு விதத்தில் வரதில்லைங்க, நான் ஆங்கரிங் பண்ணுறேன், ஈவெண்ட் பண்ணுறேன், நடிக்கிறேன், அவ்வளோதான். யூடியூப்பில் காசு பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் என்னை பற்றி தான் நெகட்டிவாக பேசி யூடியூப்பில் நிறைய பேர் காசு பார்க்குறாங்க. நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறதோட சரி, வீடியோ போடுறதோட சரி, அவ்வளவு தானே தவிர மற்றபடிக்கு நான் யூடியூப்பில் வீடியோஸ் போடுறதில்ல. ஏன்னா யூடியூப்பில் மட்டும்தான் காசு வரும், இன்ஸ்டாகிராமில் வர்றதில்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப புலம்பியோ இல்லை கஷ்டப்பட்டோலாம் பேசலை, ரொம்ப நிதர்சனமாக பேசியிருக்காரு. அதுக்கு அடுத்ததாக
பிரச்சனை இருக்குதுன்னு தான் நல்லதே பண்ணுறோம். ஆனால் நல்லது பண்ணுறதுலேயே பிரச்சனை இருக்குமா அப்படின்றத இப்போ தான் நான் பார்க்குறேன். ஆனாலும் இவங்களை பார்த்து நான் பயந்தெல்லாம் ஓட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாலா அவர்கள் ஒரு வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியிட்டிருக்காரு. இதில் நிறைய ஆதாரங்களும் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணியிருக்காங்க. பட் அதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் உதவி பண்ணுறாரு, இவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்ற இதுக்குள்ளே நம்ம போகணுமா போகக்கூடாதா அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து சொல்லணும். ஆக்சுவலாக சொல்லப்போனால் அதாவது சில விஷயங்கள் சொல்லுவாங்க, என்னென்னா நம்மளால் பண்ண முடியலையா, பண்ணுறவனாவது பண்ணிட்டு போட்டோம், நம்மளால் நல்லது பண்ணலாம் சரி, இல்லைனாலும் சரி, ஆனாலும் கெட்டது பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து நினைப்பாங்க. பட் தெரியல, இப்போ தான் வந்து இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது யார் சைடு நியாயம் இருக்குது, யார் சைடு உண்மை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பட் எனிஹவ் பாலா சொல்கிற மாதிரி ஒரு அந்த படத்துக்கு அப்புறம் தான் இவ்வளோ பெரிய நெகட்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா சந்திக்கிறாரு. நிஜமாகவே சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி இவ்வளோ நெகட்டிவிட்டி அவருக்கு இல்லை. ஸோ அவரை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.